எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் நம்ம ரிவ்யூ பண்ண ஸ்விங் ட்ரேடிங் பங்குகள் எல்லாமே சூப்பரா மேல போச்சு. ஸோ இந்த வாரம் நம்ம ஒரு சாலிடான 10 பங்குகள் பார்க்க போறோம். அதுல எந்த பங்கு ஒரே வாரம் அல்லது 2 வாரத்துல ரொம்ப அதிக லாபத்த குடுக்கும் அப்டின்னும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வாரம் நம்ம பார்த்த பங்குகள்ல ஜீனஸ் பவர், எம்&எம் ஃபினான்ஸ், ஜைடஸ் லைஃப் சைன், அப்புறம் ஹிமாத்ரி ஸ்பெஷல், அப்புறம் அரபிந்தோ ஃபார்மா. இது எல்லாமே நல்லா மேல போச்சு. நம்ம அடிஷ்னலா பார்த்த ட்ரெண்ட் ரிசல்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப கொடுமையா அது சரிஞ்சது. ஸோ ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டட் லெவல்ல இல்ல அப்படிங்கிறதால அது சரிஞ்சது. ஸோ நம்ம பார்த்த மத்த 5 பங்குகள்ல இப்பவும் ஜீனஸ் பவர், எம்&எம் ஃபினான்ஸ், அப்புறம் ஜைடஸ் லைஃப் சயன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. ஸோ போன வாரம் முக்கியமா தர்ஸ்டே, ஃப்ரைடே ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் அடி வாங்குச்சு. அதனால கொஞ்சம் ரிவர்சல் இருக்கு. ஸோ இது இன்னமும் திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேல வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இதுல முக்கியமா இந்த ஜீனஸ் பவரும், எம்&எம் ஃபினான்ஸும் இப்பவும் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. இந்த வாரமும் நம்ம லிஸ்ட்ல வருதான்னு பார்ப்போம். இந்த வாரமும் நம்ம கிட்டத்தட்ட 8 பங்குகள் ஸ்டாண்டர்ட் கொரியிலேருந்து வர ரிசல்ட் செட்ல தான் பிக் பண்ண போறோம். அதே மாதிரி 70 ஆர்எஸ்ஐக்கு மேல ஒரு சில பங்குகள் இன்னமும் ப்ராமிசிங்கா இருக்கிறதால அதையும் செலக்ட் பண்ண போறோம். ஸோ நான் எது ஆர்எஸ்ஐ 70க்கு மேல உள்ளதுன்னு உங்களுக்கு சொல்றேன். பிளஸ் அதுலயும் ஒரு சிலது ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. அதையும் பார்ப்போம். இந்த வாரத்துக்கான ஸ்டாண்டர்ட் கொரி ரிசல்ட் செட் இதுதான். இதுல ஒரு சில பங்குகள் ரொம்பவே சூப்பரா வால்யூம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. முக்கியமா பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுல ஒரு சிலது மார்ஜினலா மாறிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த லோயர் வால்யூம்ல கிளியரா நீங்க பார்க்க முடியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பிக் பண்ணணும். இதுதான் என்னோட இன்னொரு மாடிஃபைடு கொரி. இதுலயும் ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. இதுல ஒரு சிலது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம லிஸ்ட்ல வர ரிப்பீட்டட் ஸ்டாக். ஆனா இதுல 1, 2 ரொம்பவே சூப்பரா பிரேக் அவுட் ஆயிருக்கு. கல்யாண் ஜுவல்லர் நல்ல எக்ஸாம்பிள். நம்ம ரெகுலர் ஸ்டாக்ஸ பார்த்துட்டு அப்புறம் இத ரிவ்யூ பண்ணுவோம். அடுத்த வார ஸ்விங் ட்ரேடிங் ரேடார்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்தியன் பேங்க். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதோட வால்யூம் பாருங்க. எப்போதும் லட்சங்கள்ல இருக்கிற வால்யூம் ஒரே நாள்ல ஃப்ரைடே கிட்டத்தட்ட 1.9 கோடி அளவுக்கு வால்யூம் இருக்கு. அது கிளியரா பிரைஸ் பிரேக் அவுட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 871. ஸோ இது இங்கேருந்து எவ்வளோ குயிக்கா 1001 டச் பண்ணுது? 1 மாசமா? இல்ல 2 மாசமா? இல்ல சில வாரங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மத்தபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் ஜெனரலா பேங்கிங் ஸ்டாக்ஸ் ரொம்ப செலக்டிவா தான் இருக்கணும். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நான் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ண போறேன். கோல்டு பிரைஸ் எக்கச்சக்க வாலட்டிலிட்டில இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு அடுத்த வாரம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மண்டே இதோட பிரைஸ் மூவ்மெண்ட் பார்க்கணும். ஸோ அதில சென்கோ கோல்ட் ஒரு நல்ல பிரேக் அவுட் பார்த்தேன். கிட்டத்தட்ட 13, 14 லட்சத்துலேருந்து 43, 44 லட்சம் வரைக்கும் வால்யூம் பிரேக் அவுட் பார்த்தேன். பிரைஸும் அத வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. இதோட மத்த ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டாக் பிஇ, பெக் ரேஷியோ, ஆர்ஓஇ, ஆர்ஓசி, இபிஎஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ இதுவும் வந்து அடுத்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்கு. யாருக்கு தெரியும் இதுவே ஒரு மல்டி பேக்கர் பங்கா கூட மாறுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. மல்டி பேக்கர் நான் ஸ்விங் ட்ரேடிங்ல சொல்றது, ஒரே வாரத்துல 10லேருந்து 20% குடுத்தா அது வந்து நிச்சயமா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல மல்டி பேக்கர் அப்படிங்கிற மாரி. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 2 வாரமா பார்த்துட்டு இருக்கோம். சரியான வால்யூம்ல நெறைய டிஐ, எஃப்ஐ வாங்குற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா தொடர்ந்து இந்த அளவுக்கு வால்யூம் இல்லன்னா இருக்காது. ஸோ அடுத்த வாரமும் இது நம்ம டாப் 10 லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்கு. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல டர்ன் அரவுண்ட் பார்க்குறேன். போன போன வாரம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் அதே மாரி தான். 2லேருந்து 2 1/2 கோடிக்குள்ள இருக்கிற வால்யூம் 7.25 கோடிக்கும் மேல இருந்தது. ஸோ இதுவும் அடுத்த வாரம் நல்லா பிரேக் அவுட் ஆகும்னு தோணுது. அவசியம் வாட்ச் பண்ணுங்க. போன மாசத்துலேருந்து ஜீனஸ் பவர் வால்யூம்ல நல்லா பிரேக் அவுட் ஆகி மேல வருது. ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கிற ஒரு சில பவர் ஸ்டாக்ல இதுவும் ஒண்ணு. ஸோ இப்போதைக்கு இதோட சீப் வேல்யூவேஷன்னால நெறைய இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு தோணுது. ஸோ ஆவரேஜ் மந்த்லி வால்யூம விட கம்மியா இருந்தாலும், ஆனுவல் வால்யூம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அத விட அதிகமா டெய்லி வால்யூம் இருக்கு. ஸோ அடுத்த வாரமும் நம்ம இத கவனிக்கணும். ஃபினான்சிங் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே என்பிஎஃப்சி தவிர எல்லாமே ஒரு நல்ல பூம்ல இருக்குன்னு தான் சொல்லணும். அதுல நார்தர்ன் ஆர்க் கேப்பிட்டல் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இது இந்த வாரம் நான் வந்து பார்த்தேன். இது கிட்டத்தட்ட 52 வீக் ஹை ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைக்கும் க்ளோஸரா இருக்கு. ஒரு 5 பாயிண்ட் தான் 52 வீக் ஹை.
கிட்டத்தட்ட ஒரு 25, 26 பாயிண்ட் ஆல் டைம் ஹை. ஸோ இது இங்கேருந்து நல்லா பிரேக் அவுட் ஆச்சுன்னா 350 சான்சஸ் இருக்கு. அடுத்த வாரம் பார்ப்போம். வெல்ஸ்பன் கார்ப் கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மாசமாவே நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். இது புது புது ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இப்பவும் இதோட ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால, அடுத்த வாரமும் புது ஆல் டைம் ஹை டச் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு ஆர்எஸ்ஐ ரொம்ப க்ளோஸரா 70க்கு இருக்கிறதால, இது ரிவர்ஸும் அடிச்சு அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பிசினஸ் மாடலும் நல்லா இருக்கு. ஸோ இது தொடர்ந்து கவனிக்கலாம். போன வாரம் வெள்ளிக்கிழமை வாடெக் வாபா கிட்டத்தட்ட ஒரு நல்ல பிரேக் அவுட் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் மேல போயிருந்தது. இது இன்ஃபாக்ட் இதுவும் ஒரு 52 வீக் ஆல் டைம் ஹை 2த்துக்கும் ரொம்ப க்ளோஸரா இருக்கு. ஸோ இது இங்கேருந்து பிரேக் அவுட் ஆயி புது ஆல் டைம் டெஸ்ட் பண்ணுமான்னு பார்ப்போம். ஆர்எஸ்ஐ 70க்கு மேல இருக்கிற கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல கிட்டத்தட்ட எப்போதும் இல்லாத அளவுக்கு 2,4 கோடியிலேருந்து இருக்கிற வால்யூம் அதிகபட்சம் 12,50 கோடி வரைக்கும் போச்சு. பிரைஸும் அதே மாரி 7% வரைக்கும் ஒரே நாள்ல மேல போச்சு. ஸோ இது இன்னும் தொடருதா? எதனால இந்த மாரி ஏதாவது முக்கியமான நியூஸ் இருக்கான்னு தெரியல. நம்ம மண்டே செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும். ஸோ இதுவும் அடுத்த வாரம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஸ்டாக். அதே மாதிரி 83 ஆர்எஸ்ஐல இருக்கிற பேங்குகள்லே அதிக வால்யூமோட பிரேக் அவுட் ஆனது ஜேகே பேங்க், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். எப்போதும் 42லேருந்து 53 லட்சம் இருக்கிற வால்யூம் கிட்டத்தட்ட 2 கோடி அளவுக்கு இருந்தது. ஸோ இதுவும் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா மாறிட்டு வர்ற ஒரு சில பேங்க்ல இதுவும் ஒண்ணு. ஸோ அடுத்த வாரம் இது தொடர்ந்து போச்சுன்னா, இந்த 202, 202 டச் பண்ணி புது ஆல் டைம் ஹை டச் பண்ணதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வார ஸ்விங் ட்ரேடிங் பங்குகள் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இதுல டிஸ்கஸ் பண்ண எந்த ஒரு பங்குகளும் பை, செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.